தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 24/4/2025 ஆகிறது. நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும், வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. எனவே தயவு செய்து யாரும் கவலைப்படாதீங்க. என்ன சார் இது, வெயில் மட்டும் அதிகமாக அடிக்குது, ஆனால் மழை வர மாட்டேங்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நிறைய பேர் கேட்டுக்கிட்டும் இருக்கீங்க, என்ன சார் இது, எப்போ சார் மழை பெய்யும், தீவிரமான மழை வந்து எப்போது பதிவாகும், எங்கள் இடத்துல எங்கள் மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் மழை பெய்யலை அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. தயவு செய்து கவலைப்படக்கூடாது. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட மழை உறுதியாகி விட்டதுங்க. கண்டிப்பாக நம்புங்கள், எல்லா இடங்களுக்கும் மழை வரப்போது, எல்லா மாவட்டங்களுக்கும் கனமழை வெளுத்து வாங்க போது. குறிப்பாக மேற்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். வாய்ப்பு அதிகமாகிவிட்டது. குறிப்பாக சொல்லப்போனால் கோயமுத்தூர் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் மற்றும் மணப்பாறை, திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் மேற்குப்புறம், குறிப்பாக தென் மாவட்டம் உள்பகுதிகளுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. கரூர், ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி கண்டிப்பாக மிக கனமழை பெய்யுங்க. அதாவது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள், குறிப்பாக ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி வட உள் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை இருக்குது. அதே போல் கோயமுத்தூர், பொள்ளாச்சி, நீலகிரி மாவட்டம், உதகமண்டலம், வால்பாறை, தேனி மாவட்டம் கண்டிப்பாக வரும் நாட்களில் மிக கனமழை கண்டிப்பாக பதிவாகும். எனவே தயவு செய்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்களும் மற்றும் மேற்கு உள் மாவட்ட மக்களும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மழை பெய்யும் போது கனமான ஒரு மழையாக பதிவாகும். அது மட்டும் இல்லைங்க, சூறாவளி காற்று மணிக்கு 70 கிலோமீட்டர் மேலே கண்டிப்பாக வீசும். அது மட்டுமில்லை, இந்த இடி மின்னல் சூறாவளி காற்று ஒரு வலுவான ஒரு மழையாக கண்டிப்பாக பெய்யும் போது இந்த சூறாவளி காற்று இடி மின்னல் அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எனவே தயவு செய்து மேற்கு உள் மாவட்ட மக்கள், எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. மழை சிறப்பாக இருக்குது. முதல்ல நம்ம இன்றைக்கி பார்த்துருவோம். நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி நம்ம எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்புகள் இந்த கேரளாவில் சற்று பரவலாக இருக்கும். அதே போல் நம்ம தமிழக மேற்கு மத்திய உள் மாவட்டங்களுக்கு சில இடங்களில் இன்றைக்கி வந்து கனமழை எதிர்பாருங்க. கனமழை வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் சற்று பரவலாக மதியம் முதல் மழை வந்து தீவிரம் அடைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில், நாங்குநேரி, திசியானவிளை பல்வேறு இடங்களில் மதியம் முதல் மழை தீவிரமாக காணப்படுங்க. அதே போல் ராஜபாளையம், பெரையூர், மதுரை மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாங்க. மதுரை, மேலூர், சிவகங்கை, மானாமதுரை, பரமக்குடி பல்வேறு இடங்களில் ஏகப்பட்ட இடங்களில் கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும். அருப்புக்கோட்டை, சாத்தூர், கோவில்பட்டி கண்டிப்பாக கனமழை இருக்குது. கயத்தாறு, திருநெல்வேலி கண்டிப்பாக மழை பெய்யுங்க. அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் வடக்குப்புறம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொண்டி, காரைக்குடி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. புதுக்கோட்டைக்கு தெற்கே கண்டிப்பாக மழை வரும். திண்டுக்கல், வேடசந்தூர், மணப்பாறை பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாகலாங்க வாய்ப்பு இருக்குது. பழனி, கொடைக்கானல் கனமழை சிறப்பாக இருக்குது. அதே போல் தேனி மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் இந்த தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர், மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, மேலூர், நத்தம் சற்று பரவலாக கனமழை வெளுத்து வாங்கலாம். இன்றைக்கி வந்து மதுரையை மையமாக வைத்து கனமழை பதிவாகலாம். அதாவது கடந்த சில நாட்களாகவே பார்க்குறோம், மதுரை சுற்றி மழை பெய்யுது, ஆனால் மதுரையில் மழை பெய்ய மாட்டேங்குது. எனவே கவலைப்படாதீங்க. இன்றைக்கி வந்து மதுரை மாவட்டத்தை மையமாக வைத்து மழை பெய்ய அதிக வாய்ப்பு. ஆனால் கண்டிப்பாக வரும் நாட்களில் மதுரையில் மிக கனமழை வெளுத்து வாங்குவது உறுதி. கண்டிப்பாக மதுரைக்கு பார்த்தீங்கன்னா மிக கனமழை கண்டிப்பாக உறுதி நிச்சயமாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எனவே மதுரை மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பழனி, தாராபுரம், பொள்ளாச்சி, கோயமுத்தூர், திருப்பூர் சில இடங்களில் மட்டும் மழை பதிவாகும். கோயமுத்தூர் மாவட்டம் சில இடங்களில் கண்டிப்பாக மழை வரும். அதே போல் காரைமடை, நம்பியூர், ஈரோடு ஏதேனும் சில இடங்களில் மட்டும் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாங்க. சேலம், சின்ன சேலம், ஆத்தூர் ஏதேனும் சில இடங்களில் மழை வந்து உருவாகலாம் வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாங்க. ஜோலார்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டம், சித்தூர், குடியாத்தம், வேலூர், ஆரணி, போலூர் ஏதேனும் ஒரு சில இடங்களில் மழை வந்து கனமான ஒரு மழையாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது.
வரும் நாட்களில் வட மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு பரவலாக இருக்காதுங்க. வட மாவட்ட மக்களை வந்து இப்போதைக்கு மழை எதிர்பார்க்காதீங்க. இப்போதைக்கு சில இடங்களில் மட்டும் மழை வந்து பதிவாகலாம். ஒரு திடீரென்று கூட மழை வரலாம் அதிகமான வெப்பம் காரணமாக. ஆனால் அதிகமான தீவிரமான மழை அப்படிங்கிறது வட மாவட்டங்களுக்கு ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க. வட மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை வரும். ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே, குறிப்பாக மே முதல் வாரத்தில் வட மாவட்டங்கள் முழுவதும் சிறப்பான மழை இருக்குது. குறிப்பாக சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், வந்தவாசி, காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், அதேபோல் திருவள்ளூர், ஆரணி, திருவண்ணாமலை மாவட்டம், திருக்கோவிலூர், அதேபோல் அரூர், ஆம்பூர், குடியாத்தம், திருப்பத்தூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், வட மாவட்டங்கள் முழுவதும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே தான் மழை வந்து தீவிரமாகும். குறிப்பாக மே முதல் வாரம் வட மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் காத்திருக்கு. எனவே வட மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருக்க வேண்டும். வட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் சிறப்பாக ஒரு மழை இருக்குங்க. ஸோ அடுத்து புதுச்சேரி, நெய்வேலி, பெரம்பலூர் மற்றும் கடலோர மாவட்டங்களுக்கு சில இடங்களில் மட்டும் மழை மேக உருவாகி மழை கொடுக்கலாங்க. அதே போல் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை சில இடங்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. முத்துப்பேட்டை, மன்னார்குடி, நீடாமங்கலம் மற்றும் தெற்கு டெல்டாவில் ஒரு சில இடங்களில் மழை மேகம் மதியம் உருவாகி மழை கொடுக்கலாங்க. நாகப்பட்டினம், மன்னார்குடி மற்றும் நீடாமங்கலம், திருவாரூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எனவே டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு சில இடங்களில் மழை பதிவாகும், திடீரென்று மழை உருவாகும். ஆனால் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே தான் டெல்டாவிற்கு மழை இருக்குது. அது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நம்ம பரவாயில்ல மழை எதிர்பார்க்குறாங்க. டெல்டா மாவட்டம், வட மாவட்டம், மேற்கு உள் மாவட்டம் என எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது. எல்லா மாவட்டங்களுக்கும் ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதிக்கு மேலே சிறப்பான மழை பரவலாக பதிவாகும். கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக வரும் நாட்களில் சிறப்பான மழை பெய்வது உறுதி. எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கனமழை வெளுத்து வாங்குவது உறுதி. மிக கனமழைக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் மேற்கு உள் மாவட்டங்களுக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது. எனவே தயவு செய்து யாரும் கவலைப்படக்கூடாது. மழை இல்லை என்று கவலைப்படாதீங்க. இனிமேல் வரும் நாட்களில் மழை அதிகமாகவே பதிவாகும். உங்களுக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் அதிகமான ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக வரக்கூடிய சுற்றுலா நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு அதிகமான மழை பதிவாகலாம். எல்லா இடங்களுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் தீவிரமான மழை இருக்குது, கவலைப்படாதீங்க. இன்றைக்கான மழை வாய்ப்பு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து டெல்டாவில் சில இடங்களில் மழை பதிவாகும். வட உள் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் கர்நாடக எல்லையோரத்தில் மழை சில இடங்கள் இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு சற்று பரவலாக மழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வந்து சற்று பரவலாக மழை இருக்கும். கேரளாவிற்கு பரவலாக மிக நீண்ட பரவலாக மழை கண்டிப்பாக பதிவாகும் கேரளாவிற்கு. அதே போல் தேனி மாவட்டம் மற்றும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கண்டிப்பாக மழை இருக்கும். கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சி, வால்பாறை, நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கண்டிப்பாக மழை இருக்கும். அதே போல் ராஜபாளையம், கடைநல்லூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி கண்டிப்பாக மழை இருக்கும். மதுரை, மணப்பாறை, வாடிப்பட்டி தென் மாவட்டம் உள்ள கண்டிப்பாக மழை இருக்கும். தென் மாவட்டம் கடலோரம் மழை மதியம் ஒரு 2 மணிக்கு மேலே மழை தொடங்கும் போல தெரிகிறது. எனவே தென் மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. எல்லா மாவட்ட மக்களும் தயவு செய்து கவனமாக இருங்க. வரும் நாட்களில் வெப்பநிலையும் அதிகமாக போகுது, மழைப்பொழியும் அதிகமாக போகுதுங்க. நன்றிங்க. அடுத்தடுத்த அறிக்கைகள் தவறாமல் பாருங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே நோட்டிஃபிகேஷனாக அப்படியே ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக ஆல் என்று செட் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த அறிக்கையில் வந்து கொண்டிருக்கிறது, மறக்காமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.